வாழ்க மன்னர்! வரச் சொன்னீர்களா வேந்தே? நீதானே அந்த சீதைக்கு உதவி புரிபவள். அதனால்தான் உன் மூலமாகவே அந்த செய்தியை சொல்லலாம் என்று வரச் சொன்னேன். களத்தில் இறந்து கிடக்கும் வனவாசிகளான அந்த ராமன் லட்சுமணனின் சடலத்தை பார்க்க அவளை அழைத்துச் செல். புஷ்பக விமானத்தை எடுத்துச் செல். அவள் அந்த சடலத்தை பார்க்க வேண்டும். அவளுக்கு நீதான் புரிய வைக்க வேண்டும். இனி இந்த ராவணனை தவிர அவளுக்கு வேறு ஒரு வாய்ப்பே கிடையாது என்று. அவள் மனதில் வைத்து பூஜிக்கும் அந்த ராமன் எனும் பெயரை அடியோடு அகற்றிவிடச் சொல். இந்த ராவணனே கதி என்று சொல். செல். திரிசடை, என்னை எங்கு அழைத்துச் செல்கிறாய்? பதில் கூறு. நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். இதற்கு மேல் இவளை நான் அழைத்துச் செல்கிறேன். என்ன யோசிக்கிறாய்? ஏறு. இது அரசரின் கட்டளை. திரிசடை, என்ன? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திரிசடை, என்னை எங்கு அழைத்துச் செல்கிறாய்? கவலை கொள்ளாதே சீதா. அரசரின் கட்டளையை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை. ஆனால் நான் உனக்குத்தான் துணையாக இருப்பேன். வா சீதா, வா. நல்ல வேளையாக என் மகன் மேகநாதன் உயிர் பழைத்து விட்டான். அந்த சீதைக்கு என்னை நிராகரிக்க இனி எந்த காரணமும் கிடையாது. சீதை எனக்கு சொந்தமாவதை இனி யாரும் தடுக்க முடியாது. நீ ஓய்வெடுத்துக் கொள் மகனே. உன்னுடைய வீரத்தை இந்த உலகம் என்றென்றும் போற்றும். உன் தந்தை வாழ்நாள் முழுவதும் உனக்கு கடன்பட்டவன். இங்கு சீதையை நான் அடைவேன். அதே நேரம் அந்த அயோத்தி நகரத்தை நீ அடைவாய். ஜாம்பவான் அவர்களே, எங்கள் எல்லோரையும் விட நீங்கள் தான் அனுபவசாலி. இதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள். இந்த சக்தி மிகவும் கொடியது. இதிலிருந்து இவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியவில்லை. புஷ்பக விமானம், அதில் ராவணன் இல்லையே. பெண்கள் இருப்பது போல் தெரிகிறது.
விமானத்தில் தாயா? அவர்கள் பார்ப்பதற்குள் நான் இதை உடைத்தாக வேண்டும். இல்லை என்றால் என் தாய் மிகுந்த மனவேதனை அடைந்து விடுவார்கள். அங்கு என்ன நடக்கிறது திரிசடை? எதுவும் சரியாக தெரியவில்லையே. இந்த புன்னகையின் காரணம் என்ன? அங்கு என்ன நடக்கிறது? எங்கு நீங்கள் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பரம பக்தனான அந்த ராவணன் வெற்றியடைந்ததை நினைத்து இங்கே புன்னகைக்கிறீர்களா? உமா, நீயா இதை சொல்வது? தர்மத்தை காக்கும் இடத்தில் இருப்பவன் நான். இந்த உலகத்தில் எவன் அதர்ம பாதையில் செல்கிறானோ அவன் என் துணையை இழந்து விடுவான். ராவணனும் எப்பொழுதோ என் ஆசியை இழந்து விட்டான். ஆனால் என்னுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அண்டத்தையே காப்பவள் நீ. நீயே இந்த லீலைகளை பார்த்து பயந்து விட்டாயே. லீலையா? என்ன லீலை? அங்கு நடப்பது திருமாலின் லீலைதான். திருமாலின் வெற்றியில் மட்டுமல்ல, அவருடைய தோல்வியிலும் கூட ஒரு நோக்கம் மறைந்திருக்கும். என்ன நோக்கம் அது? சில சூழல் இவ்வாறு இருக்கும் தேவி. அதை கேட்பதை விட காட்சியாக பார்க்கும் பொழுது அது நம் மனதில் ஆழமாக பதிந்துவிடக்கூடும். ஒருவன் இருக்கிறான், தான் வணங்கும் தெய்வத்தின் லீலையில் முக்கிய பங்கு வகிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அதுவும் கோபத்தோடு. அவனை வரவழைக்க அனுமன் இருக்கிறான். அவனை துயரங்கள் தீர்ப்பவன் என்று ஏன் சொல்கிறார்கள்? இதை வைத்துத்தான்.